கொண்டு வந்த பணங்களை எல்லாம் கொண்டு பெண்டாட்டி கையிற் கொடுத்தான். பெண்டாட்டி வாங்கி உள்ளே வைத்துக் கொண்டு புருஷனை பார்த்தொரு வாக்குரைப்பாள். வால்மீகர் சாபத்தால் வேடர்க்கு தனங்கள் விருத்திக்க மாட்டாது. அதனாலே நன்மையாய் நான் சொன்ன தர்மம் செய்தால் வெகு நாளிருக்கும் தனம் சோபனம் சோபனம். காரியமாம் இந்த வார்த்தை கேட்டு வேடன் கிராமம் தடாகம் தோப்பாலயங்கள் பாரியாக செய்து பிராமணாளுக்கெல்லாம் பக்தியுடன் தானம் செய்திருந்தான். வேடன் வேடத்திற்கு காலங்கள் சென்ற பின் விஷ்ணு பிரம்மா சிவ யம தூதர்கள் கூடி வந்தவர்களை அவரவர் லோகத்திற்கு கூட்டி போக வந்தார். சோபனம் சோபனம். நாரதர் வந்திந்த தூதர்களுக்கு சொல்வார், 4 இவர்க்கு காற்று ரூபம், திருடின பணத்தை உடையவர்க்கு தர்மம் என்று திருப்பினார் நாரதர் தூதர்களை. பணத்திற்குடையவர்க்கு தெய்வ கிருபையாலே பாபம் போய் புண்ணியம் சித்தித்தது. பணத்திற்குடையவர் நல்ல கதி அடைந்தார். பார்த்துக்கொள் இந்திரா சோபனம் சோபனம். ஜனங்களை ரட்சிக்கும் ராஜன் மாத்திரந்தான் செய்யலாகும் துஷ்ட நிகிரகங்கள். மனிதர்கள் பசு யஜ்ஞ தவறுதலை செய்தால் மாதேவி கோபித்து எரித்திடுவாள். யுவனாஸ்வ மகாராஜன் யஜ்ஞத்தில் தேவர்கள் ஒருவருக்கொருவர் முந்தி சண்டையிட்டார். தேவர்க்கு பாகத்தை பிரித்து கொடுத்தார். தயவாக பிரம்மாவும் சோபனம் சோபனம். சூராபானம் செய்த பெருக்கு நரகம் உண்டு. சொட்டுக்கொரு வருஷ கணக்காக பரதாரக மனத்தால் ஆயுசு குறைந்திடும். பாப்பரோகம் நரகங்கள் உண்டு. பரதாரக மனத்தால் ராவணன் மாண்டான். பாஞ்சாலியால் துரியோதனன் மாண்டான். ஒரு காலும் பரதார நினைவில்லாதவர்க்கு ஒரு நாளும் அமரில்லை. சோபனம் சோபனம். பானம் பரதாரம் முன் சொன்ன 3 பஞ்சமகா பாதகங்கள் 5. ஏன் இதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு. தீராத பாபங்கள் தீரும் தேவியுடைய ஸ்ரீ பஞ்சதசாட்சரி ஜபத்தாலே. தீராத பாபத்தை செய்யாதே இந்திரா, சொல்லுவேன் உனக்கிப்போ சோபனம் சோபனம். முன்னாலே தேவரும் நீயும் தாதா புத்திரன் விஸ்வரூபனை புரோகிதராய் சொன்னபடிக்கிருந்தான். உங்களுக்கு துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன். அநியாயமாய் அவனை நீ வதைத்தாய் அசுரர் மருமான் என்ற விரோதத்தால். விஸ்வரூபனுடைய வதத்தால் பிரம்மகத்தி விரட்டித் துணை இந்திரா சோபனம் சோபனம். விஷ்ணு அறிந்த அந்த பிரம்மஹத்தியை இஷ்டமாய் உன்மீது இரக்கத்துடன் பக்ஷமாய் 4 பங்காக்கி பிரம்மஹத்தியை பூமி பெண்கள் மரங்கள் நதிகளுக்கும் ஏற்றுக்கொள்ள சொல்லிக் கொடுத்தவர்களால் கேட்டவரங்கள் கொடுத்தனுப்பி வைத்தார். விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் வந்த விருதிரனை கொன்று ஹத்திப்பட்டாய். சோபனம் சோபனம். அதுவும் போதாத படிக்கு துர்வாசரும் இந்திரா உன்னை வேணது சபித்தார். இது எல்லாம் ஒரு மிக்க பலன் அனுபவிப்பாய். இச்சனம் நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன். சோபை இல்லை பாருண் உலகத்தில் இந்திரா. சோரில்லாதவர்கள் போலானார் தேவால். லோபிகளானார்கள் உலகத்து விப்பிரர்கள். ரொம்ப உற்பாதம் கண்டேன். சோபனம் சோபனம். இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது மார்பு தட்டிக்கொண்டு அசுராலுடனே மலகன் என்ற அசுரராஜனும் அமராபதியை வளைத்து தேவர்களை அடித்து வெளியிலே துரத்தி விட்டான். அமராலும் இந்திரனும் பிரம்மாவிடத்தில் போய் அசுரன் செய்தியை சொன்னார். சோபனம் சோபனம். சதுர்முகர் கேட்டிருந்த அசுர செய்தி எல்லாம் தட்டு கெட்ட இந்திரனை பார்த்துரைப்பார். இதற்கொன்றும் நம்மாலே ஆகாது இந்திரா, என்னாலே ஆகும் உபாயம் சொல்வேன். அச்சுதரே ஐயம் தருவார் உங்களுக்கு, அவரிடம் போங்கள் என்றாருடனே. சச்சிதானந்தர் சமீபத்தில் அத்தனை பேர்களும் வந்தார்கள். சோபனம் சோபனம். சேஷசயனருட சரணாம்புஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து காயாம்பு வர்ணரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார். நாதரே உம்மோட தாசர்களேயான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள்
ஏதறியாமல் இருக்கின்ற காரியம் இந்த நித்திரையுண்டோ சோபனம் சோபனம். மலகன் முதலான அசுரனை வதைத்து மாதவா இந்திரனை நிலையிலாக்கும் அலைகிறோமே நாங்கள் வேஷத்தை மறைத்து அந்த குறைவு உமக்கில்லையே. கருட வாகனரும் அவர்களை பார்த்து கம்பீரமாய் ஒரு வார்த்தை சொல்வார், ஒரு காலம் உங்களுக்கு மரணமில்லாதவோர் உபாயத்தை சொல்லுவேன் சோபனம் சோபனம். அங்கே போய் சொல்லுங்கள் அசுராலுடனே அமிர்தபானம் செய்தோமானாக்கால் உங்கட்கும் எங்கட்கும் சாவில்லை ஒரு காலும் எல்லோருமாய் அமிர்தம் கடைவோம். இப்படி சொல்லிய அசுரனை எல்லாம் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்போ அசுரர்க்கு வேலை மாத்திரம் மிஞ்சும் அமிர்தம் உங்களுக்கு தான் சோபனம் சோபனம். பார்க்கடலில் 4 ஔஷதிகளையும் பறித்து கொண்டு வந்து போடுங்கள். நிற்காமல் போய் மந்தரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுகியை கயிறாகவும் வைத்துக்கொண்டு கடலை கடைந்தீரானால் வரும் அதிலே இருந்து அமிர்த கூடம். நிச்சயமாய் உங்களுக்கு தான் அமிர்தம், நீங்களே புஜிப்பீர்கள் சோபனம் சோபனம்.